கோச் சொன்னாரு, ராகுல் நீ இப்போ இழந்தது 1 கோடியே அல்ல, உன்னோட 1 மாத ஆயுள், நிம்மதி, குடும்பத்தை கிட்ட ஏற்கனவே 99 லட்சம் இருந்தது. அதை வச்சு நீ சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த இல்லாத 1 லட்சத்துக்காக நீ ஓடின ஓட்டத்துல உங்ககிட்ட இருந்த 99 லட்சத்தையும் நீ அனுபவிக்கல. இதுதான் 99 சுழற்சி. இந்த நவீன காலத்துல மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் உனக்கு இதைத்தான் சொல்றாங்க. உன்னிடம் ஒரு போன் இருந்தால் இன்னொன்று சிறந்தது என ஆசை காட்டும். ஒரு பதவி கிடைத்தாலும் அடுத்த பதவிக்கு ஓடச் சொல்லும். அந்த 100வது மைல்கல் என்பது ஒரு மாயை. அதை எட்டினால் 200வது மைல்கல் உன்னை துரத்தும். வாழ்க்கையில் முன்னேற ஓடுங்கள், ஆனால் எதற்காக ஓடுகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். 99 என்பது உங்களது உழைப்பு மற்றும் அடிப்படை தேவைகள். அந்த 100வது என்பது உங்களுடைய ஈகோ மற்றும் பேராசை. 99 மகிழ்ச்சியாக இருக்க தெரியாதவனுக்கு 100 வந்தாலும் நிம்மதி கிடைக்காது. கையில் இருக்கும் காஃபியின் சுவையை ரசிக்காமல் அடுத்த கப் எப்போது வரும் என்று பார்ப்பவன் தாகத்துடனேயே சாவான். ராகுலுக்கு புரிந்தது. இனி ஓட்டப்பந்தயத்துல நம்ம ஓடுவோம், ஆனா பாதையில இருக்கிற எல்லா பூக்களையும் ரசிச்சு கொண்டே ஓடுவோம்னு முடிவு பண்ண. நண்பர்களே, உங்கள் வங்கி கணக்கில் இருக்கும் பூஜ்ஜியங்களை விட உங்கள் முகத்தில் இருக்கும் புன்னகை தான் உங்களுடைய உண்மையான நெட்வொர்க். இந்த நவீன காலத்து சாணக்கியர் கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்ப எல்லாத்துக்கும் ஷேர்